Welcome to Kanmani family. Kanishka, how was the breakfast? Breakfast அவ்வளவா எனக்கு பிடிக்கல. Hey, was மீன் தொடச்ச போட்டு பூரியில் வெள்ளை வெள்ளையும் செவ்வாய்க்கிழமை மீன்களோட சட்னி சூப்பர். 4வது தலைமுறை மனிஷ் 5வது தலைமுறையாக இந்த சாமியை குலதெய்வமாக வணங்குகிறோம். வெஜ் சாப்பிட்டேன். ஓகே அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா கனிஷ்கா கடையாண்டு கடவுள் இருந்துகிட்டே கடையில் Welcome to Kanmani family. New episode. ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறோம் கண்மணி ஃபேமிலியில். தேர் ஆர் சர்டன் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம திருப்பி வந்து இந்த ட்ராவல் விலாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். இப்போ நம்ம எங்கே போகிறோன்றது கண்மணி ஃபேமிலி பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். நம்ம போக போக தான் நம்ம வந்து எப்பவுமே ரிவீல் பண்ணுவோம். பட் நவ் த டைம் இஸ் 5:24. பட் நாங்கள் வீட்டில் கிளம்புறது 5:15. எங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு I'll keep you update. இது வந்து அகெயின் ஒன் மோர் வெக்கேஷன் வீடியோ வித் கண்மணி ஃபேமிலி. அண்ட் இப்போதைக்கு வந்து 5:24 நம்ம போயிட்டு காஃபி குடிக்கணும், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்ணும். அந்த தூரத்துக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டு என்னென்ன கவர் பண்ணுறோம், எந்தெந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எந்தெந்த டெஸ்டினேஷன் போகிறோன்றதை வந்துட்டு வர வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ரைட். ஸோ க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு அதே தான். நான் கண்மணி ஃபேமிலி பார்ட் ஆஃப் நான், லோகேஸ்வரி, திலே நாயகி அம்மாள், கனிஷ்கா, மணீஸ்வர். ஓகே ஓகே கைஸ். மனுஷர் பசிக்குது. Are you guys happy and excited? Yes, I'm very happy and excited. Very good. So let's stay tuned. ஸோ மணீஸ்வர் வந்து பசிக்குதுன்றதுனால போரூர் டோலில் வந்துட்டு இறங்கி அவனுக்கு வந்து பிஸ்கெட்டு, காஃபி பால்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ஆரியாஸ் போனோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆரியாஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் குலதெய்வம் இருக்கிற உளுந்தூர்பேட்டைக்கு போக போகிறோம். வாங்க எல்லாரும் போகலாம். ஸோ நம்ம அந்த வேல போயிட்டு கமிங் டு ஆரியாஸ். கனி நம்ம எங்கே வந்திருக்கோம்? Arya. Gonna have? Arya. What are you gonna have? Idli. Idli. Idli kare. Huh? Kare. பூரியா? Kare. கனிஷ்கம்மா, நம்ம எப்பயுமே சாப்பிட்றது என்னதுங்க? நானே என்ன சாப்பிட போகிறீங்க? என்ன சாப்பிட்றாங்க? அஞ்சு சட்னி. முக்கியமாக இந்த ஜூம் பண்ணுற பூண்டு சட்னி. இந்த 5 சட்னிக்கும் இந்த சாம்பார் சுடுறதுக்கு தான் இங்கே வர்றது. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு ஸ்டைலாக கும்பிட்றோம். ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பொங்கலை வந்து சாமி கும்பிட்டுட்டு படைச்சி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இதான் எங்கள் வீட்டு குலதெய்வம். நாலாவது தலைமுறை மனிஷ் 5வது தலைமுறையாக இந்த சாமியை குலதெய்வமாக வணங்குகிறோம். யூகட் பண்ணோம், அதை நம்ம மிஸ் பண்ணியாச்சு.
அட ஆமாங்க. ஒரு யூடர்னை மிஸ் பண்ணிட்டேன். உடனே வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்றாங்க. ஓகே. இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் நாங்க வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிளம்பி அப்படியே நாங்க வந்து சேலம நோக்கி போயிட்டு இருந்தோம். அங்க தான் அந்த யூடர்னை மிஸ் பண்ணிட்டோம். அங்க எதுக்குன்னா, ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்கு. நீங்க இப்போ கூட அந்த போர்ட பார்ப்பீங்க. அந்த போர்ட பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணலாம். நாங்க எந்த கோயிலுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் ஃபன். அப்படியே ஊருக்குள்ள அப்படியே பொறுமையா போயிட்டு, நாங்க அந்த கோயில் போனோம். அது என்ன கோயில்ன்றத நீங்களே பாருங்க. ஹாய் ஹலோ ஹலோ எவ்ரிவான். ஸோ நீங்க வந்து குலதெய்வம் கோயில் உளுந்தூர்பேட்டையில இருக்கிற கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அங்க வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போடல. ஏன்னா வந்து as being a கண்மணி ஃபேமிலி சப்ஸ்கிரைபர், நம்ம நிறைய தடவை வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயில் போயிருக்கோம். அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்துட்டு உளுந்தூர்பேட்டையில நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணல. ஆமா. ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப நம்ம வந்து எங்க போகணும் ஏது போகணும்னா நம்ம காமிக்கல. அண்ட் மோரோவர் ஆரியஸ்ல சாப்பிட்டது நாங்க கவர் பண்ணல. பிகாஸ் ஆரியஸ்ல இது வந்துட்டு நீங்க அந்த கண்மணி ஃபேமிலியில நீங்க கூட பார்த்துருப்பீங்க. நாங்க அவ்வளோ அந்த வீடியோல நாங்க போட்டுருக்கோம். எக்ஸாக்ட்லி அவ்வளோ வாட்டி நம்ம வந்து ஆரியஸ்ல சாப்பிட்டது நான் பார்த்துருப்போம். அதெல்லாம் விடுங்க. இது வந்து ஒரு பிக் டைவர்ஷன். கள்ளக்குறிச்சி அந்த வே வந்துட்டு டுவர்ட்ஸ் சேலம் போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு நடுவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்மணி ஃபேமிலி வந்து இந்த ரூட்டை கவர் பண்ணுறோம். ஸோ நடுவில் வந்து வேற ஒரு பிளானு. பட் in between வந்து just we diverted to the place called, you can see there. ஸோ இங்கே வந்து டாலஸ்ட் முருகன். மம்மிக்கு வந்து முருகனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் we are gonna explore more முருகன் டெம்பிள்ஸ் டவுன் சவுத், த அதர் அண்ட் கோயம்புத்தூர் அந்த சைடு போய் பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் us. நம்ம இது வந்து நம்ம கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு வில் கண்டினியூ டுவர்ட்ஸ். After seeing God. ஃப்ரீ கார் பார்க்கிங். ரொம்ப பெரிய இடமா இங்கே இருக்கு. ஸோ பின்னாடி தான் இருக்குது சாமி. ரொம்ப சுற்றிட்டுலாம் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு நான், மம்மி, கனிஷ்காவோட ஆசைக்கேற்ப மாங்காய் வாங்கியாச்சு. மம்மியோடைய ஆசைக்கேற்ப பைனாப்பிள் வாங்கியாச்சு. நல்லா காரசாரமாக போட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். கார் அங்கேயே கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் வாக் போனால் தான் நம்மளுக்கு மத்தியானம் பசிக்கும். அதனால் இப்போ வாக் போயிட்டுருக்கோம். ஒரு 2 minutesல நம்ம கார் வந்துடும். அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் ஆஸ் பர் பிளான் போயிட்டுருக்கோம். ஹலோ எவ்ரிவான். ஸோ நீங்கள் அந்த பெரிய டாலஸ்ட் முருகனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அங்கேருந்து டிரைவ் பண்ணி டுவர்ட்ஸ் சேலம் வந்தோம். சேலமில் வந்து நிறைய அந்த பிரிட்ஜஸ்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் கோயம்புத்தூரோட ரோட்ல ஹோட்டல் அபூர்வா சைவ உணவகம் அங்கதான் சாப்பிட்டோம். 4 பேர் 5 பேர் நல்ல 3 மீல்ஸு. இது வந்து ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் இந்த கோபி 65 ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. மனிஷ் நல்ல லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. த பெஸ்ட் திங் இன் திஸ் ஹோட்டல் இட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. சூப்பரா கவனிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. என்னென்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் வேணுமான்னு கேட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தயிர் சாப்பிட்டா மோர் ஊத்துறாங்க. பாயாசம் கேட்காமையே மனிஷ் கொண்டு தராங்க, கனிஷ்கா கொண்டு தராங்க. ஆனா அவங்க 2 பேரும் சாப்பிடல.
பட் தட்ஸ் ஓகே. பட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆசம், சூப்பர். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த ரோட்டில் ட்ரை பண்ணணுன்னா வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஸோ யூ கேன் ட்ரை திஸ் அபூர்வா சைவ உணவகம். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஆப்போசிட் டு சேலமில் வந்து 1008 சிவன் டெம்பிள் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது. இதுவாக தான் அது. ஸோ அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் வந்து இந்த ஹோட்டல். ஸோ இப்போ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம கார் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துட்டு கோயம்புத்தூர். ஆமா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். ஏன்னா நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அது என்னன்றது, எதுக்கு அங்க வந்தோம், எதனால போறோம்ன்றத என்னது, yeah, that's a clue. Okay, so yes, டைம் வந்து 2:14, பெர்ஃபெக்ட் டைம். இங்க இருந்து 1.5 மணி நேரம். கோயில் வந்து 4 மணி தான் திறப்பாங்க. அந்த கோயில் போயிட்டு அது என்ன கோயில் சொல்றோம், அங்க எத்தனை மணி திறக்கிறாங்கன்னு சொல்றோம், அங்க நாங்க எங்க வெயிட் பண்ணுன்றத. லெட்ஸ் ஸ்டே அண்ட் வாட்ச். டிரைவ் நல்லா ஈரோடு அவினாசி வரையும் அதே வண்டி பறந்து 140லலாம் ஓட்டணும். என் குடும்பம் யாருக்குமே தெரியாது இதில் ஓட்டணும். ஃபஸ்ட்டு அவுட்டு, செகண்ட் அவுட்டு, தேர்ட் அவுட்டு, மொபைல் பிரச்சனை இருக்குது, ஃபோர்த் அவுட்டு, மம்மி எல்லாம் நான் கட்டடிக்கிறேன். இது எல்லாரும் டேடி மட்டும் சூப்பர் ஹீரோ மாதிரி போயிட்டு வந்தோம் ஃபாஸ்ட்டாக. சரி, அவினாசி வந்திருக்கோம். அவினாசி அப்பர் அந்த சிவன் கோயில் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப பெருமை பெற்ற சிவன் கோயில், ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கரமாக. கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹலோ. ஏய், கோயில் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. இவ்வளோ பெரிய கோயில் இருங்க பா, அவ்வளோ பெரிய நந்தி சுற்றி அவ்வளோ இது, வா நல்லா இருந்துச்சு. சாமிங்க நிறையா இருந்ததை விட எவ்வளோ பழமையான கோயில் இது. அந்த கல் எல்லாம் பார்த்தா, அதுவும் அந்த அம்மனோட இது போய் பார்க்கும்போது அவ்வளோ பழைய கற்கள்லாம் இருக்குது. வா, ரியலி அமேசிங். ஓகே, ஸோ அந்த கதை அங்கே போட்டிருந்தாங்க. யூ வாண்ட் மீ டு சே தட் ஸ்டோரி? ஓகே, இது என்னென்னா, அங்கே ஒரு 2 பசங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஓகே, அந்த 2 பசங்க வந்து விளையாட போயிருக்காங்க குளத்துல. அப்போ வந்து ஒரு பையன் வந்து முதல்ல வந்து முழுங்கிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொரு பையன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டான், அவங்க பையன் இந்த மாதிரி முதல்ல முழுங்கிடுச்சு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த உயிரோடு அந்த பையனுக்கு வந்துட்டு இந்த பூனல் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இறந்து போன அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா, அந்த பையனோட அப்பா அம்மா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டதுனால அப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே இருந்திருக்காரு. அப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது, வாங்க லெட்ஸ் கோ டு குளம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குளத்துக்கு கூட்டு போய் அங்கே போய் அவர் சிவபெருமானை வந்து எல்லாம் பாட்டு பாடி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த 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 டைமில் எப்படி இருப்பானோ அதே மாதிரி முதலிலேருந்து வாயிலேருந்து வந்திருக்கான். அதான் முதலை முழுங்கிய மதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் போட்டு ஒரு கோட் போட்டு அந்த ஸ்டோரி வச்சுருக்காங்க. தட்ஸ் குட். ஸோ அந்த பையன் முழுங்குச்சுல அந்த முதல்ல, அந்த பையன் பேர் வந்து அவினாசி லிங்கம். ரைட். ஸோ நல்லா இருந்தது ஸ்டோரி, சூப்பர். கூட எவ்வளோ பெரிய கோயில்ரா இது, எவ்வளோ பெரிய கோயிலுங்க. கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங். அப்புறம் இங்கே வந்து ஒரு குளம். குட். என்ன பண்ணுறீங்க? அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? பஜ்ஜி சாப்பிட்டேன். ஓகே, அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா தனிஷ்கா கடையாண்டு கடவுள் இருந்துகிட்டே கடையிலேருந்து வெளில வரவே இல்லை. நான் ஏன்னா வந்து நிறைய மாவு இருந்தது, எனக்கு பிடிக்கல. வாழைக்காய் ரெண்டு சாப்பிட்டேன், பாடி வச்சிட்டேன். அது எதுக்கு டேடி சாப்பிட்றதுக்கு? ஆமா. பால் குடிச்சியா? குடிக்கல.
டேடி என்ன குடிக்கிறாரு? பெப்சி. இப்போ எதுக்கு நிப்பாட்டியிருக்கோம் நம்ம? ஸ்டாப் ரெஸ்ட். பிட் ஸ்டாப், ரெஸ்ட், ரிலாக்ஸ். ஓகே. இது முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க? ஹோட்டலா? மணீஸ்வர் எப்போ பார்க்க போகிறோம்? மணீஸ்வர் சாமி எப்போ பார்க்க போகிறோம்? அது லிங்கேஸ்வர் இப்போ பார்த்தது. லிங்கேஸ்வர் தானே இருந்தாரு? இல்லை அவினாசி லிங்கம் பார்த்தது. ஹலோ ஹலோ. முங்கர் என்ஜாய். மனுஷர் போய் பார்க்கணும்னு சொன்னது அக்கா தேங்க்ஸ் ஃபார் தி ஹக் பண்ணு. பைக் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் விடு. அருள்மிகு மணீஸ்வர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கு. மணீஸ்வர் அருள்மிகு மணீஸ்வர திருக்கோயிலுக்கு வந்திருக்காரு. பேர் வச்சது இந்த அம்மா மணீஸ்வர்னு. அப்போ கூகுள்ல பார்த்தோம். அன்னூர், கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னூர்ல மணீஸ்வர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பத்துல இருந்தே பிளான் பண்ணோம் வரணும். கடவுள் வந்து இன்னைக்கு உள்ள வாங்கன்னு சொன்னாரு. எங்கடா நிப்பாட்டுறது? நாங்க எல்லாம் சுத்திட்டு வந்தா கோயிலுக்குள்ளேயே சுத்திட்டு கோயிலுக்குள்ளேயே நம்ம கார் எடுத்து வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ சாமி வந்து தரிசனம் எப்படி கொடுப்பாரு நம்ம பார்க்கணும். அதான் சாமி இங்க இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு வழி கொடுப்பாங்க. எஸ். மம்மி காசு எடுத்துட்டீங்களாமே? 20 ரூபா இருக்காங்க. லக்கி. ஓகே, நம்ம மணீஸ்வர் சாமியை பார்த்தாச்சு. மணீஸ்வர் அவருடைய பேர்ல இருக்கிற சாமியை பார்த்தாச்சு. சோ ஹாப்பி. மணீஸ்வருக்கு வந்து இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸா வந்துட்டு நம்ம ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே இருக்கோம், எப்படா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி டே ஹஸ் கம். ரொம்ப பெரிய கோவில். மணீஸ்வர்னு வச்சதுனால தான் இந்த கோயில் நாங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் ஆனால் இந்த கோயில் வந்து ஹை ரெக்கமெண்டேஷன். ரொம்ப நல்லா இருக்கு, சாந்தமாக இருக்கு. இந்த பழைய காலத்து கோயிலெல்லாம் வந்து இன்னும் அந்த நெய் தீபெல்லாம் ஏற்றதெல்லாம் இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலலாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கு. நேரம் கிடைக்கல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப பெரிய ஒரு இடம்லாம் இருக்கிறீங்கலாம் நல்லா உட்காந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வந்து அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் மணீஸ்வரன்றது. ஸோ இனிமேட்டு அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் வந்துட்டு போயிடணும் இந்த கோயிலுக்கு. நல்லா இருந்தது. சாமி ரொம்ப அருமையா இருந்தது. சாமி என்ன பாக்குற மாதிரியே இருந்தது. சாமி அருமையா இருந்தது. சாமி பெருசா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட். ஆனால் ரொம்ப ரொம்ப பெருசு சாமி. இட் இஸ் குட். ஸோ now the time is exactly 7 p.m. It's a long day. We started at 5 o'clock. It's still going on. பாருங்க, இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்தது வந்துட்டு கோயம்புத்தூரில் என்ட்ரு ஆக போகிறோம். கோயம்புத்தூரில் என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருமோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ நாங்கள் வந்து அன்னூரில் வந்து மணீஸ்வர் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து அன்னபூர்ணா தேடி போனோம். ஸோ இந்த அன்னபூர்ணாக்கும் அன்னூர் மணீஸ்வரோட டெம்பிளோட ரோடு வந்து ரொம்ப ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். நாங்கள் ஏன் இந்த அன்னபூர்ணா வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் ரூம் வந்துட்டு ஈஷா யோகா அந்த இடத்தாண்ட போட்டிருந்தேன். பிகாஸ் நான் வந்து அந்த வெதரை வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணணும், கொஞ்சம் மிஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா யோகாலே வந்துட்டு ரூம் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்ததுனால பசங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 15 minutes அவே அந்த இடத்துல நான் ரூம் போட்டிருந்தேன். பட் நாங்கள் இந்த அன்னபூர்ணாவில் சாப்பிட்டோம். ரொம்ப லாங் ஜேர்னி எடுத்து தான் அந்த ரூமுக்கு போனோம். லெட்ஸ் ஹேவ் ஃபுட் இன் அன்னபூர்ணா. So finally we are in Coimbatore in Annapurna. Yes. ஸோ நாங்கள் அன்னபூர்ணாக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கோயம்புத்தூர் போனால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து டேடியும் நானும் டேடியும் அன்னபூர்ணாக்கு வந்தோம். அது வாஸ் வெரி குட் மெமரி. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணாவில் சாப்பிட்டோம். ஸோ இந்த அன்னபூர்ணா இப்போ வந்திருக்கோம். வி ஆர்டர்ட்
ஸ்பெஷல் திங்ஸ் வந்தோடனே அந்த ஃபுட்டையும் அப்படியே கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிட்டு we are going to explore more food in Annapurna for dinner. மம்மி இட்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மணீஸ்வர் went for பரோட்டா. சில்லி மஷ்ரூம். You like it? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இது என்னது? பன்னீர் தோசை. கனிஷ்கா என்ன வாங்கிட்டீங்க? என்ன ஆர்டர் பண்ணேன்? கோன் தோசை, கீ ரோஸ்ட். அதுலேயே முக்கின்னு நீ இன்னும். ஸோ இப்போ நம்ம அன்னபூர்ணாவில் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரைவ் போகிறோம். எங்கன்னா நம்ம இப்போது ரூம் நான் சொன்ன மாதிரி நம்ம ஈஷா யோகா பக்கத்தில் எடுத்தோம்ல, இப்போ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பிரிட்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அன்னபூர்ணா கிட்ட இருந்த பிரிட்ஜஸ்ஸு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த பிரிட்ஜஸ்லாம் போயிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். அதுவும் நைட்டு. அதுவும் ஈஷா யோகா வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு ரோடு மாதிரி போச்சு. ஸோ அங்கே லைட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படியே நான் ஃபேமிலியோட ரொம்ப லைட் மட்டும் ரோட்டில் எரிஞ்சிட்டு அப்படியே ரொம்ப இருட்டாக இருந்தது ரோடு. உள்ளே எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரூம் போயாச்சு. Hey, hello viewers. Good morning. Day 2 in Coimbatore. நம்ம வந்து அந்த 2 கோயில் நேற்று கவர் பண்ணோம். அப்புறம் நேற்று வந்து அன்னபூர்ணால சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கியாச்சு. லாவண்யா வந்து தூங்குற மாதிரியே நடிச்சது, தூங்காத மாதிரியும் நடிச்சது லாவண்யா. அதுக்கப்புறம் அங்கேருந்து டுவர்ட்ஸ் இங்கே வந்து ஈஷா கிட்ட ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா வந்து I wanted to cover மருதமலை அண்ட் ஃபியூ அதர் டெம்பிள்ஸ் ஹியர். ஸோ அதனால் நம்ம சிட்டியில் இருந்தோன்னா ஒரு வாட்டி இங்கே வரணும் போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வரும்போதே அந்த 2 டெம்பிளையும் கவர் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து இங்கே ஈஷா பக்கத்தில், ஈஷா மேபி ஃப்ரம் ஹியர் 10 minutes. 10 to 15 minutes. எஸ். ஸோ அதுக்காக தான் இங்கே எடுத்தோம். இங்கே காலைல ஏஞ்சி பார்த்தா ஓகே, நேற்று நைட் வந்து எல்லாம் தூங்கினதுனால ரூம் செக்இனே வந்து 10:30 தான் பண்ணோம். டேம் டயர்ட், எல்லாரும் போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். ரைட். ஸோ அப்படியே அப்படியே அந்த மிஸ்டை கவர் பண்ணேன். அப்படியே அந்த மிஸ்டை கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோன்றது இட்ஸ் கால்ட் ராஜா ரெசிடென்சி. ஆமாம். ஸோ இந்த ராஜா ரெசிடென்சி வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் ஃபேப் ஹோட்டல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேப் ஹோட்டல்ன்றது வந்துட்டு இட்ஸ் ஹோட்டல் செயின். நான் அதில் தான் புக் பண்ணேன். அப்புறம் நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி நான் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். தெர் வாஸ் a வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஐ காட் இட். அவங்களோட இந்த லோக்கல் நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணேன், தட்ஸ் ஓகே சார், நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு லேடி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து she has given a handover to the guy like who's going to take over the night. ஸோ தட் கை எதுவுமே கேட்கல. வந்து நாங்கள் டயர்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு எங்களுக்கு ரூம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து கதை திறந்து லக்கேஜாக உள்ளே வச்சுட்டு போயிட்டாரு அவர். அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட்டாக ஒரு அரை டிக்கெட்டு முழு டிக்கெட்னு ஒன்று மேலே போனோம். நாங்கள் போயிட்டு ஒரு 15-20 minutes கனிஷ்கா மணீஸ்வர் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கிக் விட்டதுக்கப்புறம் சரி 2 ஏஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து படுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 15-20 minutes தூங்கிட்டோம். ரைட். ஸோ இன்னைக்கு பிளான் வந்து ஆல்ரெடி டிலே. the time is 6:35. we supposed to be 5:15 நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கணும். 5:15 1 hour 15 minutes டிலே ஆல்ரெடி. ஸோ now we are planning to go மருதமலை. மம்மி வந்து ஏற்கனவே இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு 30 years பிஃபோர் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மருதமலை. எஸ், ஸ்டே டியூன். ஓகே சார், இப்போ அந்த வே டு மருதமலை. டைம் வந்து 6:48. இங்கே ஒரு பிட் ஸ்டாப்பு. எல்லோரும் வந்து காஃபி பால் குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ரைட். அதுவே இந்த டைம் நோக்கி ஓகே நம்ம அங்கே போகிறோம். கூட்டமாக இருந்தால் ஓகே பிளான் பால் வருது. செம்மையா இருக்குல்ல இந்த இடம். ஓகே ஆமா, ரொம்ப சரி பாருங்க எப்படி இருக்குன்னு.
இஷுக்குட்டி There's trees with லாட் ஆஃப் மஸ்ட். lot of this. Yeah. ஆக்சுவலி லோக்கி இந்த மிஸ்டுக்காக தான் வந்துட்டு நம்ம ஈஷா யோகா பக்கத்தில் ஸ்டே பண்ணது ரைட். கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ வரலாம், இந்த பஸ்ஸு சவுண்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஈஷா யோகா வந்து ஸ்டே பண்ணது. அண்ட் குட் தட் லைக் வி ஸ்டேட் ஹியர். காலைல எழுந்துச்சு அந்த ப்ளசண்ட்டு. அப்புறம் லோக்கி அந்த டீ சூப்பராக இருந்தது லோக்கி. அந்த டீ காஃபி சாரி How about your feedback? மேபி நம்ம சென்னையில வெளியில போய் குடிச்சு இதுதான் காஃபின்றதே மறந்துட்டோம் போல. ரைட், சூப்பரா இருக்கு. தண்ணியும் இல்ல, எனக்கு தெரியல அதை பத்தி. பட் நான் ஆஃப் சுகர் தான் கேட்டேன். அதுவே இன்னும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு இது இருக்கு. நான் போயிட்டு அங்கே போயிட்டு ஆஃப் சுகர் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சக்கரை பாதி. அப்போ இதுல சக்கரை வேண்டாம் ஐயா அப்படின்னு. சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். ஓகே, we are on the way to மருதமலை. முருகா 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 முருகா. கோயில் அடிவாரம் செல்லும் வழி. இப்படியா? 4 wheelers are not allowed. அங்க இருந்து எப்படி மேல போறது? பஸ் இருக்கு. அது கவர்மெண்ட் இருக்கு. கார் அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நான் வேணாம். யார் சொன்னது வேணானே? ஈஸ்வர் நான் சொன்னேன். நீ சொன்னியா? இல்ல செல்லம், எவ்வளவு பஸ் நிப்பாட்டி இருக்காங்க. அங்கதான் பார்க்கிங்கா? இல்ல பார்க்கிங் இங்க போட்டு இருக்கு. ரைட் சைடுல. அது இருக்குடா. இல்ல அந்த சென்டர்ஸ் ஏதோ மேபி அபிஷியல்ஸா இருப்பாங்களோ. மேபி இருக்கலாம். கோயில் அடிவாரம் செல்லும் வழி. ஓகே. ஆனா இங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் வெதரு? செம்மையா இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. இல்ல கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி போட்டுருக்காங்க. ஆந்திரா இருக்கிறாங்க. ரைட். ஆமா. வெளியில போய் தங்கிட்டு வந்து சாமியை பார்க்கறதுக்காக வாங்கி போட்டுருக்காங்க. சாரி கைஸ். ரோடு சரியில்லை. பஸ் எல்லாம் போனா எப்படி என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு தூரம் வந்து அடி வருது. இந்த பஸ் மேல அமுச்சு விட்டுருவாங்களோ? ஆரஞ்சா கட்டுது. முருகன் திருமண மஹால், வள்ளியம்மன் மஹால், மருதமலை. எல்லாம் ஐயப்ப பக்தர்கள் தான். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. கைட் பண்றதுக்கு தான் ஆள் இருக்காங்க. செல்டர்ஸ் பார்க்கிங்கா? ஆமா. அவன் தான் போடுறான் செட்டர்ஸ். ஓகே குடுறா. ஓகே ருபீஸ். நானும் மனிஷும் வந்துட்டு கார் பார்க்கிங்கில் கார் விட்டதுக்காக வந்திருக்கோம். கார் பார்க்கிங் ரொம்ப தூரம் ஆடிவாரத்தில் போய் கார் பார்க் பண்ணுறதுக்கு. அதனால் மம்மி, கனிஷ்கா, லோக்கி 3 பேர் இறக்கி விட்டு நானும் மனேஸ்வரம் வந்தோம். மனேஸ்வர் இறங்கினோடனே குளிருது கத்தினான். வேட்டியை கட்டிக்கிட்டு ஜர்க்கினை போட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். நான் வந்து கனிஷ்காவோட ஜர்க்கினை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இவனே இப்படி கத்துறான்னா அது இன்னும் பயங்கரமாக கத்தும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஜர்க்கின்லாம் எடுத்துகிட்டு நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு ஆன் த வே டு மீட் மை ஃபேமிலி. அப்புறம் அங்கேருந்து நம்ம எப்படி போகிறோன்றதை வில் சே. லோக்கியமா இந்த இதுடா கனி நீ மேலே ஏறு.
ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு மலைக்கு போகிற பஸ் இதுதான். ஆஃப் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. தனிஷ்கா வந்து ஆயாவை ஏற்றாங்க. கமான் தூடா 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 இல்லை தூடா தூடா ஏய் ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இன்னும் ஒரு லாங் ஷாட்டு. ஸோ இப்போ மருதமலைக்கு மேலே படிக்கல ஏறிட்டு இருக்காங்க பஸ். மம்மி கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. கமான் கமான் கமான். ஸோ ஃபைனலி முருகனோட தரிசனம். ஓகே கைஸ், எப்படி இருந்தது தரிசனம்? சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்ததுல. பஸ் வெள்ளி கவசம் போட்டு பூதியில் வச்சு வெள்ளை வெள்ளைன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனோட தரிசனம் சூப்பர், செம, சான்ஸே இல்லை. 50 ருபீஸ் இதில் தான் போனோம், கூட்டமே இல்லை. ஆனால் கிட்ட போகும்போது உட்கார வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ரைட். ஆனால் வந்து வெயிட் பண்ணதுக்கு ½ அன் ஹவர்க்குள்ளே தான். எஸ் எஸ் எஸ். ஆனால் வெயிட் பண்ணதுக்கு பலன், ரைட். அப்புறம் வெளில வந்தோம், பஞ்சாமிர்தம் சாப்பிட்டோம். இப்போ டைம் வந்து 9:20. தெர் இஸ் சம் டீவியேஷன் ஆஸ் பர் பிளான், பட் வில் கேட்ச் அப். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே ஃபஸ்ட்டு நடந்து படிக்கட்டில் போகணும், அங்கேருந்து பஸ் எடுத்து கீழே போகணும், அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் போகணும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 11 o'clock ஆகிடும், பட் வில் சி. ஓகே, ஸ்டே டியூன். ஸோ மனிஷ் வந்து இங்கே கீழெல்லாம் போடக்கூடாது. கிட்ட போய் கூட்டுறா. அப்புறம் தலையை தொட்டு கும்பிடா, தலையை சும்மா தொடு. இது டாக்டா இது? மம்மி கொஞ்சம் அதான் ஏன்டா வா போலாம் வா. ஸோ நம்ம மேலேருந்து இறங்கி வந்தாச்சு படிக்கட்டில். மம்மி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க எப்படியோ. இப்போது நம்ம பஸ்ஸை பிடிக்க போகிறோம். இங்கே தான் செப்பல் எடுத்தோம், செப்பலை போட்டு வராங்க எல்லாரும். கம் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ பஸ்ஸில் ஏற்றியாச்சு. மனிஷ் ஸோ எக்ஸைட்டட். கனி ஸோ எக்ஸைட்டட். ஏய், அதுதான் எங்களுக்குலாம் பிடிக்கும், 90s கிட்ஸுக்குலாம் அந்த ஹார்ன் சவுண்டு தான் பிடிக்கும். பாத்தியா, ஒன் ஆஃப் த 90s கிட்ஸ். ஈஸ்கட்டி ஸோ எக்ஸைட்டட். ஸோ மலையிலேருந்து வந்துட்டு சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. கனிஷ்கா, ஹவுஸ் பிரேக்ஃபாஸ்ட்? ஏய், பிடிக்கலையா பிரேக்ஃபாஸ்ட்? பிடிக்கலையா? உட்காந்த இடம் பிடிக்கலையா? கனிஷ்காமா, நல்லா இருந்தது சாப்பாடு. ஓகே, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அது வந்து சும்மா ரோட் சைட்ஸ் ஹோட்டல், அதனால உனக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிக்கல. பட் தட்ஸ் ஓகே, வில் எக்ஸ்ப்ளோர் மோர். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஓகே. மனிஷ், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? அம்மா வாங்க வேணாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா பொன்னாட்டி வாங்கி உடச்சிட்டேன், அதால் தான். 2 days உடச்சிட்டேன். 2 days உடச்சிட்டியே அதை? இல்லையே, உடச்சிட்டியே. யா, யூ broke that.
அதனால இந்த வாட்டி மனிஷ் யூ வாண்ட் தம்ஸ் அப் ஃப்ரம் த ஷாப். எனக்கு பிஸ்கட் சரி என்ன பாரு யூ பிஸ்கி வேணுமா தம்ஸ் அப் வேணுமா டாடி பாரு. தம்ஸ் அப் வேணாமா? ரெண்டுமே அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரியா? டாடி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு எங்கே வந்தேன்? பேரூர் பட்டீஸ்வரன் டெம்பிள். எங்கே இருக்குது? அது அங்க இருக்குது. அங்கே இருக்குல்ல, பேரூரில் இருக்கு. பா பா சொல். டாடி வந்து இங்கே தான் கார் பார்க் பண்ணேன். கார் பார்க் பண்ணிட்டு அப்புறம் இப்படி நடந்து வந்தோம். நாங்கள் ஏன் வந்து இப்போ வந்து கவர் பண்ணுறோம், ஏன் அப்போ கவர் பண்ணல? ஏன்னா மொபைல் நாட் அலவுட் கோயில். நாங்கள் பிளான் போட்டோம் அங்கே போய் உள்ளே போய் உங்களுக்குலாம் காமிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் மொபைல் இருக்கிறதுனால எங்களால் காமிக்க முடியும். அதனால இப்போ சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து காருக்குள்ளே வந்து மொபைல்ஸ்லாம் வச்சுருந்தோம். அந்த மொபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? அடுத்தது சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? இப்போ தானே சாப்பிட்டேன். ஓகே, ஆஸ் பர் ரைட்னரி வி ஹேவ் டு கோ டு another டெம்பிள். டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, பிகாஸ் யூ ஆல்ரெடி 12:09. ஸோ அதனால் வந்து லெட்ஸ் see வேறு எந்த டெம்பிள் திறந்துருக்குன்னு பார்க்கலாம். ஐட்னரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏன்னா வந்து 12 o'clock which is the time where they will feed gods. இல்லை இது க்ளோஸ் த டெம்பிள். Close the temple and feed gods. Yeah, so அதனால வந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு we have to see whether the other temple is getting open at 12 o'clock at the same time. Let's see. Stay tuned. Stay tuned. So Hi. நாங்கள் பட்டீஸ்வரன் கோயிலில் வந்து ஐட்னரி படி 2 hours டிலே ஆகிடுச்சு. ஆமா. அடுத்தது வந்துட்டு வேற ஒரு கோயில் போனோம். ஆனால் அந்த கோயில் வந்து 12:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock. அதனால் ஈச்சாரி அம்மன் வந்துட்டு ஈச்சாரி விநாயகர் கோயில் வந்துட்டு ஐட்டரில் இருந்தது. அந்த கோயில் பார்த்துட்டு இந்த கோயில் பார்க்கணும். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி இந்த சைடு வரலான்னு பார்த்தா இந்த ஃப்ளைஓவரில் போய் அந்த ஃப்ளைஓவரில் திருப்பி யூட்டர் அடிச்சுட்டு கூகுள் மேப்பை தப்பாக சொல்லி ஒரு 10 minutes அதில் டிலே ஆகி அவசரமாக ஓடி வந்து கடைசியாக உள்ளே போயிட்டு சாமியை பார்த்தாச்சு. இதில் என்னென்னா மம்மியோட மெமரபிள் திங் என்னென்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தாங்க. இங்கே தான் பக்கத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மெமரி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அம்மாவை கூட்டு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் நிறையா மொபைல்ஸ் இருக்குது. அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம ஹோட்டல் நந்தனா அதை காட்டு போகிறோம். எங்க? ஓகே. Let's go. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. போன வீடியோவில் காமிச்ச ஹோட்டல்லே போய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கும் வந்தாச்சு. வாட் நெக்ஸ்ட்? ஸ்லீப்பி, டயர்ட். லாவண்யா ஃபைனலி தூங்க போகுது. இவ்வளோ நாள் மூச்சுட்டு இருந்துச்சா, தூங்கவே இல்லை. காலையிலேருந்து இல்லை, நேற்றுலேருந்து தூங்கலை. நான் அங்கேருந்து கார் ஓட்டிகிட்டு வரேன், அப்படியே பேசிக்கிட்டே வருது, எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்த விட தூங்கலை, சான்ஸே இல்லை. ஹி கேன் பி அ நெக்ஸ்ட் டிரைவர். தூங்காமல் என் கூட மூச்சுட்டு வந்ததுனால இஸ் எலிஜிபிள் டு டிரைவ் அ கார் நவ். எஸ் எஸ். அம்மா வில்லா இப்போ ஓட்டட்டும் அம்மா? ஷுவர்? ஓகே ஓகே தென். ஸோ ரூமுக்கு போயிட்டு அங்கே என்ன ஃபன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே Bye. Stay tuned. Sri Ishwar College of Engineering. ஹோட்டல் போகிறோமே. ஹோட்டல் எங்கள் அம்மா அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே கேட்டாங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறேன்னு சொல்லியிருப்பேன் நான். பட் நான் ஹோட்டலுக்கு போகல. நான் வந்து சொன்னேன்ல, எங்கள் அம்மா வந்து இங்கே 40 இயர்ஸ் முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க, ஈச்சாரி விநாயகர் கோயில் பக்கத்தில். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவங்க கொடுத்த ஒரே ஒரு க்ளூ வந்து குறிச்சி ஹவுசிங் யூனிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே மேப்பில் நான் போட்டு பார்த்தேன். அப்புறம் எல்ஐசி காலனின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ளூ கொடுத்தாங்க.
ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியா தான் நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த விநாயகர் கோயில்லாம் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே நந்தவனம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது பின்னாடி. அங்கே அக்கா வச்சுக்கிட்டு ஒரு வயசில் வந்து இங்கே தான் நான் வந்து விளையாடிட்டுருப்பேன். இங்கே வந்து ஒரு பஸ்ஸை வந்து வரும். அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு அங்கே போயிடுவேன் 2வது ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஷேரிங் ஆல் ஹர் மெமரி. ஸோ அதனால தான் அதை ரீக்ரியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த வீட்டுக்கு நான் இப்போ கூட்டு போயிட்டுருக்கேன். இங்கே எந்தீங்க நீங்கள் தெரியுதா உங்களுக்கு? தெரியலடா. இதான் அத்தை குறிச்சி ஹவுசிங் யூனிட். ஏ பி சி டி டைப்ல இருந்தேன் நான். இந்த விநாயகர் இருந்ததா? அதெல்லாம் இல்லை. டி டைப் இருக்கு. அது என்ன டி டைப் வீடு? ஒரு எல்லாம் பக்கத்து பக்கத்துல தூரமா? ஒரு ஹாலு ஒரு கிச்சன். எல்லாம் பக்கத்துல தூரமா? எது ஹவுசிங் யூனிட்லாம் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து. எங்க இருக்கு பாருங்க. பார்க்க முடியுதா? இதுவா எல்லாம் பெருசா கட்டிட்டேன். தெரியல உங்களுக்கு? எங்கள் அப்பா வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. ட்ரெஸ் போட்டு போடுறது. அது என்ன ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்குமா? ஆமாப்பா. வீடு அப்படியே ரெண்டு வீடு ஒன்றை பார்த்து டி டைப் வீடுன்றது சின்னதாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு இது. இந்த இங்கே இருக்கா பாருங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நான் எல்லா ரோடும் மம்மிக்கு சுற்றி காமிச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மம்மியால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் கரெக்ட் தானே, 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏரியாவே மாறிடுச்சு. ஸோ மம்மியால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சுற்றி கடைசியாக வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று காமிச்சேன். சுற்றி மரமாக இருந்தது. மேபி இதாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு கெஸ் பண்ணாங்க. சரி, பட் அவங்கள வந்து கொஞ்சம் அந்த இறங்கி 40 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வந்து இறங்குனது வந்துட்டு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே. அப்புறம் இங்கேருந்து நேராக திருப்பி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஈஷா யோகா போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் நம்ம ஸ்டில் வி ஆர் இன் கோயம்புத்தூர். நாளைக்கு நம்மளுக்கு மத்தியானம் தான் செக் அவுட். ஸோ வேறு ஏதாச்சும் கோயில் கவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது. பட் இந்த பார்ட் 1 வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆகுனதுனால நம்ம இங்கேயே வந்து எண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நேரம் கழித்து கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து இந்த வீடியோ வருது கண்மணி ஃபேமிலியில். பட் இனிமேட்டு வந்துட்டு கண்டினியூஸாக வரும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸ் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கிட்ஸ் கூட தான் இருப்போம் நாங்கள். ஸோ அதனால் யூ கேன் ஷேர் வித் எனி ஒன். ஸோ ஏதாச்சும் வந்துட்டு ஃபீட்பேக் இருந்தால் கூட யூ கேன் லெட் அஸ் நோ. யா. So thanks for watching this video for 45 minutes. Yes. ஸோ இதே கண்டினியூஸில் நம்ம பார்ட் 2 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.